சர்க்கரை 1 கப்பு, தண்ணி ஊற்றி கம்பி பதமாக ரெடி பண்ணிக்கணும். அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு கரைச்சி வாட்டி எண்ணெய் ஊற்றி மைசூர் பாக் ரெடி பண்ணணும். நெய் ஊற்றணும். 3/4 பதம் வந்த வாட்டி நெய் ஊற்றி கிண்டி விடணும். அப்படி தான் மைசூர் பாக் டேஸ்ட்டாக இருக்கும். பதம் வந்துருச்சு. இதுதான் மைசூர் பாக்கு பதம். இந்த பதம் வந்த உடனே ட்ரேயில் மாற்றிக்கலாம். 8 நிமிஷம் கழித்து அறுத்தா மைசூர் பாக். மைசூர் பாக் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு செய்கிறோம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரம் மைசூர் பாக். மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள்: கடல மாவு, எண்ணெய், சர்க்கரை, நெய். கடல மாவை கொட்டி ஜலிச்சிக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மைசூர் பாக்கு நல்லா பதமாகவும் நல்லாவும் வரும். மாவை மெஷர்மெண்ட்டுக்கு கப்பில் இழந்துக்கலாம். நல்லா கப்பில் மாவை அள்ளி போட்டுக்கலாம். அள்ளி போட்டு 1 கப்பு மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவில் நல்லா மைசூர் பாக் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் அளந்துக்கலாம். சர்க்கரை மைசூர் பாக்கு தேவையான அளவு 1 கப்பே போதும். அதே டேஸ்ட்டாக இருக்கும். வேறு நெய் வேறு ஊற்றுறோமில்ல, நல்லா டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சர்க்கரை 1 கப்பு, பாத்திரத்தை வச்சு சர்க்கரை 1 கப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்படியே கிண்டி விடலாம். தண்ணியில் சர்க்கரை கரையும் சீக்கிரமாக. மாவு போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு கொதிக்கும் போது மேலே வெள்ளையாக வரும். வெள்ளையாக வர்றதை எடுத்துலாம். அழுக்கு அது பால் ஊற்றியும் எடுக்கலாம். இப்படியே தானாக வரும். மேலே வர்றதை எடுத்துட்டா சுத்தமாக இருக்கும். சர்க்கரை தண்ணி சுத்தமாக இருக்கும். பாவு பதம். நல்லா சர்க்கரை நல்லா கொதி வருது. கம்பி பதம் வருதான்னு பார்த்துக்கலாம். இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் போகணும். இப்போ தொட்டு பார்த்தா தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தா கம்பி பதம் வரும் பாரு. அப்படியே கரண்டியில் தொட்டு எடுத்தால் 1 பதம் அப்படியே வருது. கரண்டியில் ஊற்றினாலும் 1 பதம் வருது. பதம் கரெக்ட். அப்படியே கடல மாவு போட்டுக்கலாம். கடல மாவு போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிட்டு இருந்தால் தான் கட்டிகளெல்லாம் வராது, லம்ப்ஸ் வராது. கட்டி வராமல் நல்லா கிண்டி விடணும். அப்படி கிண்டி விட்டால் தான் எண்ணெய் ஊற்றி கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் கட்டி வராமல் நல்லா கிண்டி விட்டால் பூவும் கட்டியெல்லாம் வராது. சுத்தமாக கட்டி இல்லாமல் போச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப் எண்ணெய், இப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டால் தான் எண்ணெய் அப்ரூஸ் ஆகும். எண்ணெய் இழுக்கும். அப்போ தான் மைசூர் பாக்கு பதம் வரும். எண்ணெய் இழுத்தாதான். 2 ட்ரிப்பு எண்ணெய் ஊற்றணும். 1 ட்ரிப்பு நெய் ஊற்றணும். அப்படியே கிண்ட எண்ணெய் அப்படியே தெரியுது பாரு. நல்லா கிண்டிட்டு இருந்தால் அப்படியே எண்ணெய் நல்லா இழுக்கும். நல்லா இழுத்துரும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். ரெண்டாவது ட்ரிப் எண்ணெய் ஊற்றிருக்கு. அதுவும் நல்லா கிண்ணம். அப்போ தான் அந்த
ரெண்டாவது ட்ரிப் நல்லா கிண்டி விட்டா எல்லாம் ரெடி ஆகிற பதத்துக்கு வந்துருச்சு, முக்கால் பதம். மூணாவது ட்ரிப்பு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கிண்டுனா மைசூர் பாக் ரெடி ஆயிரும். அப்படியே ட்ரேயில் மாற்றிக்கலாம். 100 மைசூர் பாக் நெய் ஊற்றினா அப்படி பேர் அப்படி எண்ணெய் நெய்யாக வருது. ரெடி ஆயிடுச்சு. நெய் அப்படியே இழுக்கணும், இழுத்து ரெடி ஆகிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மைசூர் பாக் ரெடி. இந்த பதத்தில் தான் மைசூர் பாக் எடுக்கணும். மைசூர் பாக் ரெடி. இந்த பதம் வந்த உடனே ட்ரேயில் மாற்றிக்கலாம். மைசூர் பாக் ரெடி. ட்ரேயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தான் இப்படி தொடவிக்கலாம். இது அப்படி மேலே கீழே அப்படியே மாற்றி விட்டால் ஃபுல்லாக இதாகிடும் எண்ணெய். இப்போ ட்ரேயில் ஊற்றியாச்சு. இப்போ அது மைசூர் பாக் மாதிரி வெட்டுற மாதிரி ரெடி பண்ணும். நல்லா அழுத்தி விட்டு நல்லா அமுக்கி மட்டமாக தட்டி விட்டு கரெக்ட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி அமுக்கி மட்டம் பண்ணி வைக்கணும். இது மட்டம் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் அறுத்துக்கலாம் மைசூர் பாக்கு. 8 நிமிஷம் ஆச்சு. கத்தி போட்டு நல்லா அறுத்துக்கலாம். அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு மைசூர் பாக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அறுத்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே தேவையான கீழே குறுக்குளும் போட்டுக்கலாம். மைசூர் பாக் எடுக்கணும். கட் பண்ண பீஸை எடுத்து பார்க்கலாம். பார்த்தா பாரு, சூப்பராக இருக்குது. மைசூர் பாக் சூப்பராக வந்திருக்கு. பீஸு நல்லா போட முடியுது. சூப்பர். மைசூர் பாக் நல்லா டேஸ்டாகவும் அருமையாகவும் இருக்குது. கட் பண்ண பீஸை கொஞ்சம் வேறு தட்டில் மாற்றிக்கலாம். மைசூர் பாக் வேறு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றி வச்சிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது. மைசூர் பாக் ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு மைசூர் பாக் பண்ணிக்கிறோம் பாரு. இவ்வளோ அழகாக தட்டில் வச்சிருக்கிறோம். மைசூர் பாக் செஞ்சாச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச மைசூர் பாக். அது ராதாகிருஷ்ண கடவுளை செஞ்சிருக்கிறார். அருமை, அழகு.